எவ்ரிவான், இது வரைக்கும் நம்ம சேனலில் இந்த டைமிங்க்கு எந்த வீடியோஸுமே நம்ம போடுறது கிடையாது. இன்னைக்கு எதற்காக இதை நம்ம பதிவிடுறோம் அப்படின்னும் பொழுது, இப்போ நிறைய பேர் வந்து இந்த நெகட்டிவ் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அது சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், லைஃப்லேயே இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும். யாரை பற்றினா நெகட்டிவாக பேசணுன்னா நம்ம ட்ரெண்டிங் ஆகிடுவோம், எதை பற்றினா நெகட்டிவாக பேசணுன்னா நம்ம ட்ரெண்டிங் ஆகிடுவோம். யாருன்னா ஒரு கருத்து சொல்கிறாங்கன்னா அது ஆப்போசிட்டாக நம்ம சொன்னோன்னா நம்ம ட்ரெண்டிங் ஆகிடுவோம். இதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்க ஒரு ஹைலைட்டடான ஒரு விஷயம், எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒரு பர்சன் வந்து நான் இன்ஸ்டாகிராம் ஸ்கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டேரட் அப்படின்ற விஷயம் வந்து ப்ளே கார்ட்ஸ்லேருந்து வந்துச்சு. அந்த காலத்தில் ப்ளே கார்ட்ஸ் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க கேட்கும்பொழுது ஏதோ ஒரு கார்டு வந்துச்சு, அதை வச்சு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் நாளே அந்த பர்சன் வந்து ஏதோ ஆக்சசரிஸ் போட்டுட்டு அந்த குரூப்பில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ ஒரு டிவைன் எனர்ஜி கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க கிட்ட போய் ப்ரெடிக்ஷன் கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எந்த ஆர்ட் ஃபார்மையும் நம்ம குறை சொல்கிறதுக்கோ அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ நம்ம ஆளே கிடையாது. ஆர்ட்ன்றது ஒரு புனிதமான ஒரு விஷயம். இத்தனை செஞ்சுரி தாண்டி ஒரு விஷயம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு லைவ்லினஸ் இல்லாமல் கண்டிப்பாக வந்திருக்காது. அதே மாதிரி டேரட் கற்றுக்கிறவங்களுக்கும் அந்த டிவைன் எனர்ஜி, அந்த காஸ்மிக் எனர்ஜி கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் கார்ட்ஸ் எடுக்க முடியும். அதனால தான் அவங்க செய்கிற தொழிலை கூட விட்டுட்டு நான் டேரட் ரீடராக வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு அவங்களுக்கான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக அது நடக்குது. யாருமே விரும்பி வந்து ஒரு தொழிலை விட்டுட்டு வரமாட்டாங்க. ஒரு நல்ல கைஃபுல்லாக ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கவங்க என்றைக்குமே அதை விட்டுட்டு நான் போய் ரிஸ்க் எடுக்க போகிறேன் லைஃப்லன்னு வரமாட்டாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க லைஃப்பில் நடந்ததால் மட்டும்தான், அவங்க உணர்ந்ததால் மட்டும்தான் ஒருத்தவங்களால் இது பண்ண முடியும். ப்ளே கார்ட்ஸ்லலாம் இதெல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு எனக்கும் தெரியாது. ஒவ்வொரு கார்டுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஒவ்வொரு கார்டுக்குமே டிவைன் எனர்ஜி கூட கனெக்ட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க கிடையாது ஒன்று கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்கு. அது நல்லதோ கெட்டதோ யூனிவர்ஸ்க்கு தெரியும். நான் இந்த ஆர்ட் ஃபார்முக்கு மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நான் ஜோதிடத்துக்கு கூட போட்டிருக்கேன். ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கிரிட்டிசிசம் பண்ணுறது வேறு விஷயம். நம்ம ஆர்ட் ஃபார்மை கிரிட்டிசிசம் பண்ணுறது, நம்ம தொழிலை கிரிட்டிசிசம் பண்ணுறது யாருக்குமே அது நம்ம ரைட்ஸை கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக இது உள்ளே வந்தவங்களுக்கு இதை பற்றி புரியும். ஸோ அதற்காக தான் இந்த பதிவு. ஒரு கோவம்னு வந்துருச்சுன்னா அது கண்டிப்பாக சொல்லி தான்